பிரியமானவர்களே, கிளமெண்ட் ஆஃப் ரோம் என்கிற ஒரு தேவ மனுஷரை அந்த நாட்களிலே இருந்த பர்சிக்யூட் பண்ண ராஜா அவரை ஒரு தீவிலே கொண்டு நாடு கடத்தி வைத்திருந்தார்களாம். அந்த தீவிலே அவர் அங்கே இருந்த மற்ற கைதிகளோடு கல்லுடைக்கும் பணியிலே இருந்தாராம். அப்பொழுது தூரத்திலே அவர் ஒரு லேம்பை பார்த்ததாகவும், அங்கே சென்று அந்த பாறையை அவர் தட்டிய பொழுது அதிலிருந்து குடிப்பதற்கான தண்ணீர் பாய்ந்தோடு வந்ததாகவும் சரித்திரம் சொல்லுகிறது. அதனாலே தொடப்பட்டவர்கள், அந்த நீரூற்றை கண்டவர்கள் அநேகம் பேர் அவருடைய தெய்வம், அவர் வழிபடக்கூடிய இயேசுவே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டதாகவும் வரலாறு கூறுகின்றது. இப்பொழுதும் அவருக்கான ஒரு தேவாலயம் ரோமாபுரியிலே உண்டு என்று கூறுகிறார்கள். இதனால என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், நீ உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருப்பாயானால், ஜீவ தண்ணீரை நீ கேட்பாயானால் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நாம தண்ணிக்காக, இல்லையானால் அன்றாட தேவைகளுக்காக பல விஷயங்களுக்கு அலைந்து தெரியலாம். ஆனால் ஜீவனை தருகிற, ஜீவ தண்ணீரை தருகிற, நித்திய வாழ்வை தருகிறது இயேசுவால் மாத்திரமே முடியும். அந்த இயேசுவை நோக்கி அன்று கிளமெண்ட் கூப்பிட்டார். அன்று அநேகர் அவரை பின்பற்றி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் அதே இயேசுவை கூப்பிடுவீர்களே, ஆனால் அந்த இயேசுவு கூடாக அவர் உங்களுக்கும் ஜீவ தண்ணீரை தர முடியும். Are you ready? Call out to Jesus. Make Jesus give you what is needed for you today. In the name of Jesus, I bless you. Amen.